அன்பிற்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது ஆர்பிட்டால்களின் ஆற்றல், எனர்ஜிஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். நமக்கு தெரியும், ஒரு அணுவின் மையப்பகுதியில் அணுக்கரு இருக்குது. அணுக்கருவை சுற்றிலும் எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. அந்த வெவ்வேறு வட்டப்பாதையில் உள்ள ஆர்பிட்டால்களின் ஆற்றல் எவ்வளவு, அதை எப்படி நம்ம வரிசைப்படுத்தலாம் அப்படின்றத இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆற்றல் மட்டத்தில் இருக்கும் பொழுது அதோட ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். En = -1312.8 Z²/n² kJ/mol. இதில் Z², Zங்கிறது எதை சொல்கிறோன்னா அட்டாமிக் நம்பர், என்னங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணாவது வட்டப்பாதை. எந்த வட்டப்பாதையோ அதுதான் நம்ம எண்ணுன்னு வச்சுக்கணும். இப்போ ரெண்டாவது வட்டப்பாதைனா எண்ணுக்கு பதிலாக 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு வட்டப்பாதையில் உள்ள ஒரு எலக்ட்ரானின் ஆற்றலை நாம் இந்த ஃபார்முலாவுக்கு ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம், எனர்ஜிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எண்ணாவது வட்டப்பாதையில் உள்ள ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறத n² ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வட்டப்பாதையில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ்கள் இருக்குது அப்படின்னா n² தான் அந்த ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை. அப்படியே எண்ணை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். ரெண்டாவது வட்டப்பாதையில் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னா 2² = 4 ஆர்பிட்டால்கள் இருக்கின்றன. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் நம்ம 2 எலக்ட்ரானை ஃபில்லப் பண்ணலாம். அதை 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கிடைத்துவிடும். ஒரு வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கையை நம்ம 2n² ஃபார்முலா வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 2n² ஃபார்முலா வச்சு எந்த ஒரு வட்டப்பாதையிலும் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு 3வது வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வேணும்னா எண்ணுக்கு பதிலாக 3ஐ பதிலிடும் பொழுது 3² 9 அப்படின்னு வரும். 9 × 2 18, 18 எலக்ட்ரான்கள் உள்ளன அப்படின்னு நம்ம எளிதாக கணக்கீடு செஞ்சிடலாம். இப்போது அந்த வட்டப்பாதையில் உள்ள ஆர்பிட்டால்கள் கூடிய ஆற்றல் என்ன, எந்த ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகும், எந்த ஆர்பிட்டாலோட எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆபா பிரின்சிபலை வச்சு எளிதாக சொல்லிடலாம். ஆபா பிரின்சிபல் என்ன சொல்லுது? ஆபா பிரின்சிபலை பார்த்திங்கன்னா, ஒரு இயல் ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்கள் அதில் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரம்புகின்றன. அதாவது குறைந்த ஆற்றல் உள்ள ஆர்பிட்டால் முதலிலும் அதிக ஆற்றலில் உள்ள ஆர்பிட்டால் ரெண்டாவதும் அப்படியே ஃபில் ஆகிட்டே போகுது. அப்போது ஆற்றலின் ஏறு வரிசையில் ஆர்பிட்டால்கள் நிரம்புகின்றன. ஒரு இயல் ஆற்றலின் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்கள் அவற்றின் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரம்புகின்றன. அப்போ எந்த ஆர்பிட்டாலுக்கு ஆற்றல் குறைவு, எந்த ஆர்பிட்டாலுக்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆபா பிரின்சிபலை ஃபாலோ பண்ணலாம். இங்கே இருங்க, n = 1னா ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 1s எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது, 1s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ஆர்பிட்டில் பாருங்கள், n = 2னா ரெண்டாவது வட்டப்பாதை. இரண்டாவது வட்டப்பாதையில் 2s 2p 2 ஆர்பிட்டாலும் இருக்குது. மூணாவது வட்டப்பாதையில் 3 ஆர்பிட்டால் இருக்குது. இது மாதிரி உள்ள ஆர்பிட்டால்ஸில் எது ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும், எது செகண்ட் ஃபில் ஆகும்னா அதோட எனர்ஜி லெவலை நம்ம ஆபா பிரின்சிபலை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ திடீர்னு 2 ஆர்பிட்டால் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4s ஆர்பிட்டால், 3d ஆர்பிட்டால். இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம n+l ரூலை வச்சு எளிதாக கால்குலேட் பண்ணிடலாம். n+l ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதாவது எண்ணாவது வட்டப்பாதை. எல்லுங்கிறது பார்த்திங்கன்னா அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். s ஆர்பிட்டாலுக்கு 0, p ஆர்பிட்டாலுக்கு 1, d ஆர்பிட்டாலுக்கு 2, f ஆர்பிட்டாலுக்கு 3 அப்படின்னு எல்லுக்கு பதிலாக நம்ம வேல்யூ அப்ளை பண்ணலாம். என்னங்கிறது வட்டப்பாதை. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது எந்த ஆர்பிட்டாலுக்கு மதிப்பு குறைவாக வருகிறதோ அந்த ஆர்பிட்டால் தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை வச்சு ஃபில் பண்ணணும். அதிகமாக இருக்கிற எலக்ட்ரானை வச்சு அதுக்கப்புறம் ஃபில்லப் பண்ணணும். இது ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் இதை நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது n+l ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்படி கால்குலேட் பண்ணுறப்ப ரெண்டுக்குமே ஒரே மதிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு n வேல்யூ குறைவாக உள்ளதோ அதை தான் ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணணும். n+l வேல்யூ 2 ஆர்பிட்டாலுக்கு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா n வேல்யூ எதுக்கு குறைவாக இருக்கிறதோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணணும். அதுக்கு தான் லோயர் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம். n+l வேல்யூ, ஆபா பிரின்சிபல், இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணி ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜியை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். எந்த ஆர்பிட்டால் லோயர் எனர்ஜியில் இருக்கும், எது ஹையர் எனர்ஜியில் இருக்கும்னு ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிளானது. ஆபா பிரின்சிபல் ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஃபஸ்ட்டு 1s 2s 3s 4sன்னு அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். p ஆர்பிட்டால் நமக்கு தெரியும், செகண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதோட பவுண்ட்ரி இந்த செகண்ட் ஆர்பிட், அதனால் 2p செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், 3d தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், f 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், லைன் மேலேருந்து கீழே வர மாதிரி கிராஸாக எடுத்துக்கிறோம்.
இப்படியே நம்ம ஆர்பிட்டால்ஸை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒருத்தனி 1s, அதுக்கப்புறம் 2s, 2sஐ விட 2p ஹையர் எனர்ஜியில் இருக்கும், 2pயை விட 3s ஹையர் எனர்ஜியில் இருக்கும். அது மாதிரி ஆர்பிட்டால்ஸை நம்ம எனர்ஜி ஏறு வரிசையில் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆற்றலின் ஏறு வரிசையில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எலக்ட்ரானை வச்சு ஃபில்லப் பண்ணலாம். ஆனால் இதே p ஆர்பிட்டால் மொத்தம் 3 இருக்குது, px, py, pz, அது 3 ஒரே எனர்ஜியில் இருக்குது. அதை ஃபில்லப் பண்ணுறப்ப நம்ம ஹுன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி ஈஸியாக ஃபில்லப் பண்ணோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சிங்கிளாக ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேரிங் பண்ணுறோம். அதை நம்ம ஹுன்ஸ் ரூலில் அந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால்ஸுக்கு இடையில் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுனா n+l ரூலை ஃபாலோ பண்ணி எதுக்கு வந்து குறைவான வேல்யூ வருதோ அதை ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை வச்சு ஃபில்லப் பண்ணிக்கணும், அதிகமாக வர்றதை ரெண்டாவதாக ஃபில்லப் பண்ணணும். ஓகே, இந்த 2 கான்செப்டை வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஃபஸ்ட் கொஷினில் பாருங்கள், தி ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த ஆர்பிட்டால் ஆஃப் அன் ஆட்டம் வில் பி. ஒரு அணுவில் உள்ள ஆர்பிட்டால்களின் எலக்ட்ரானை நிரப்பும் வரிசையானது. பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்குது 3D, நெக்ஸ்ட்டு 4s, நெக்ஸ்ட்டு 4p, 4d, தி லாஸ்ட் ஒன் இஸ் 5s. இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வழி n+l ரூல். n+l ரூல், nங்கிறது இந்த நம்பர் தான், அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த ஆர்பிட்டாலுக்கு முன்னாடி இருக்க நியூமரிக்கை தான் நம்ம n வேல்யூன்னு எடுத்துக்க போகிறோம். அதுதான் அதோட வட்டப்பாதையை குறிக்குது. l வேல்யூ நமக்கு தெரியும், s ஆர்பிட்டால்னா 0, p ஆர்பிட்டால்னா 1, d ஆர்பிட்டால்னா 2, f ஆர்பிட்டால்னா 3. இப்போது dக்கு நம்ம ஃபில்லப் பண்ணுறோம். l வேல்யூ பாருங்கள், l வேல்யூ ஃபார் s ஆர்பிட்டால் 0, p ஆர்பிட்டால் 1, d ஆர்பிட்டால் 2, f ஆர்பிட்டால் 3. இப்போ 3 + dயோட வேல்யூ பாருங்கள் 2, இங்கே 4 + s ஆர்பிட்டாலோட வேல்யூ 0, 4 + p ஆர்பிட்டால் வேல்யூ 1, 4 + d ஆர்பிட்டால் வேல்யூ 2, 5 + s ஆர்பிட்டால் வேல்யூ 0. இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வாங்க. 3 + 2 5, 4, 5, 6, 5. ஸோ இருக்கிறதுலே குறைவான நம்பர் இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4s. இதுதான் வந்து லோயர் எனர்ஜி. இருக்கிறதுலே இதுக்கு தான் லோயர் எனர்ஜி 4s. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ஹையர் எனர்ஜி 4d. ஏன்னா அதுக்கு n+l வேல்யூ 6 இருக்குது, அதனால் அதை லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். மீதி 3 பாருங்கள், 3 + 2 5, 4 + 1 5 அண்ட் 5 + 0 5. இதில் n வேல்யூ எது கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். இதுவும் 5 தான், இதுவும் 5 தான், இதுவும் 5 தான். இதில் 5sல பாருங்கள் n வேல்யூ 5, இந்த 5ல் n வேல்யூ 4, இந்த 5ல் n வேல்யூ 3. அப்போ n வேல்யூ எது 3வோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் 3d, நெக்ஸ்ட் n வேல்யூ 4p, நெக்ஸ்ட் n வேல்யூ 5s, லாஸ்ட் ஒன் இஸ் 4d. ரொம்ப சிம்பிள். n+n வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம n+n வேல்யூ எதுக்கு கம்மியாக இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் n+l வேல்யூ அதிகமாக இருக்குது. சப்போஸ் இது மாதிரி 2-3 ஆர்பிட்டாலுக்கு ஒரே n+l வேல்யூ வந்துச்சுன்னா எதுக்கு n வேல்யூ கம்மியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். இது பாருங்கள், இதுக்கும் n வேல்யூ டிஃபராக இருக்குது பாருங்கள், 4 3. அப்போ இதுதான் லோயர் வேல்யூ, இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளோட ஆர்டர். இந்த ஆர்டர் எதில் இருக்குதுன்னு பாருங்கள், 4s, 3d, 4p, 5s, 4d. எதை வச்சு சொல்கிறோம் நம்ம, லோயர் எனர்ஜி 4s. பாருங்கள் 4s, 3d அப்படியே வரிசையாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஆர்டர் அப்படியே செகண்ட் ஆப்ஷனில் வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ரொம்ப ஈஸியானது, சிம்பிள் நியூமரிக்கு தான். வாங்க அடுத்த கொஷின் போகலாம். தி ஆர்பிட்டால்ஸ் ஆர் கால்டு டீஜெனரேட் வென். இப்போ ஆர்பிட்டால் டீஜெனரேட் எப்படின்னு சொல்கிறோம்னா, நமக்கு ஆர்பிட்டால்ஸ் வந்து 2 ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்று டீஜெனரசி, இன்னொன்று நான் டீஜெனரசி. டீஜெனரசி அப்படின்னா ஆர்பிட்டால்ஸ் இந்த சேம் எனர்ஜி லெவல், ஒரே எனர்ஜி லெவல் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம டீஜெனரேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டீஜெனரேட்டுக்கு மீனிங் என்ன, ஆர்பிட்டால் இன் த சேம் எனர்ஜி. தே ஹாவ், ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள், தே ஹாவ் த சேம் வேவ் ஃபங்க்ஷன். They have the same wave function but different energies. They have the different wave function but same energy. Fourth option பாருங்க, they have the same energy. Orbital present in the same energy, they are called degenerate orbital. The orbital degeneracy அப்படின்னா orbital present in the same energy. So option 4 is correct. Next பாருங்க, கூற்று காரணம். கூற்றுல என்ன சொல்கிறாங்க, 2px
2py பரிமாற்றத்திற்கு ஒரு சிறப்பு வரிசை காண முடிகிறது. காரணம் எலக்ட்ரான்கள் 2pxல் இருந்து 2pyக்கு கீழ் இறங்கும் பொழுது ஒளி அலைகளை ஆற்றலாக வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a special line will be seen in 2px to 2py. ஆக்சுவலாக எப்போ வந்து லைன்ஸ் வெளியே வரும் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்குன்னா லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி போகணும். இல்லை எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜி வரணும். பட் நமக்கு தெரியும் px py pz 3 ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்குது, தே ஆர் அ டீஜெனரேட், அதாவது தே ஆர் present in சேம் எனர்ஜி லெவல் px py pz ஆர்பிட்டால்ஸ். அப்போ எலக்ட்ரான்ஸ் அதுலேருந்து ஜம்ப் ஆணுச்சுன்னா அது எனர்ஜியை அப்சர்வ் பண்ணவோ எனர்ஜியை எமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ டெஃபினட்டாக அதுலேருந்து என்ன வெளியே வராதுன்னா எனி ஸ்பெஷல் லைன்ஸ் எதுவுமே வெளியே வராது. அப்போ கூற்றே தவறாக இருக்குது. எப்போ வந்து ஸ்பெஷல் லைன்ஸ் வெளியே வரும்னா ஒரு எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் ஃப்ரம் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் டு லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் ஆர் இட் அப்சர்வ் த எனர்ஜி ஃப்ரம் எனி ஃப்ரீக்வன்சி இட் ஜம்ப்ஸ் ஃப்ரம் லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி. இதில் தான் வந்து லைன்ஸ் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா டீஜெனரசியில் இது மாதிரி ஒரு லைன்ஸ் வெளியே வராது. ஸோ கூற்று தவறானது. காரணம் எலக்ட்ரான்கள் 2pxல் இருந்து 2pyக்கு கீழே இறங்கும் பொழுது ஒளி ஆற்றலாக வெளிப்படுகிறது. ஸோ ரெண்டுமே தப்பு. கூற்றும் தவறு, அதுக்கான காரணமும் தவறு. கூற்றுனா எப்படி இருக்கணும், ஒரு எனர்ஜி ஒரு ஆர்பிட்டால் லோயர் எனர்ஜியில் இருக்கணும், இன்னொரு ஆர்பிட்டால் ஹையர் எனர்ஜியில் இருக்கணும். அப்போ எலக்ட்ரான் வந்து லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி ஜம்ப் ஆகும்பொழுது இட் வில் அப்சர்வ் த ரேடியேஷன், இட் வில் அப்சர்வ் த எனர்ஜி. அதே மாதிரி ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு ஜம்ப் ஆகும்போது இட் வில் எமிட் த ரேடியேஷன், ரேடியேஷனை வெளிவிடும். ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் ஆற்றலை வந்து ரிலீஸ் பண்ணும். மேபி ரேடியேஷன் ஆர் இன் ஃபார்ம் ஆஃப் எனி ஹீட், அது மாதிரி வெப்பம் வெளியே வரும். அப்படி இல்லை ஒரே எனர்ஜி லெவலில் இருந்தால் இது மாதிரி லைனுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இரண்டுமே தவறு. எஸ், கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு. அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். கூற்று இடைநிலை தனிமங்களில் அணுக்களில் உள்ள 4s ஆர்பிட்டால் எலக்ட்ரான்கள் 3d ஆர்பிட்டால் எலக்ட்ரான்களுக்கு முன்னதாகவே அயனியாகின்றன. கரெக்டு தான். நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அணைவு சேர்மங்களில் நம்ம எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கொடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இந்த 4s ஆர்பிட்டால் வில் கோ அவே ஃப்ரம் த ஆட்டம். ஆட்டத்துலேருந்து அதுதான் ஃபஸ்ட்டு வெளியே போகும், அதுதான் அயனைஸ் ஆகும். தேன் தி 3Dக்கு முன்னாடியே 4s வந்து அயனைஸ் ஆகிரும். அது வந்து கூற்று வந்து சரிதான். காரணம் என்ன சொல்கிறாங்க, 3d ஆர்பிட்டால் எலக்ட்ரான்கள் ஆற்றல் 4s ஆர்பிட்டால் எலக்ட்ரான்களின் ஆற்றலை விட குறைவுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் ப்ராப்ளம் வருது. இங்கே பாருங்கள், எதோட ஆற்றல் அதிகம், 3d அண்ட் 4s, இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். நம்ம கொஞ்சம் முன்னாடி n+l ரூல் பார்த்தோம். n is 3, l வேல்யூ ஃபார் d ஆர்பிட்டால் spd இட்ஸ் 2. அதே மாதிரியே 4+0 இதுக்கு வந்து 5 வருது, இதுக்கு வந்து 4 வருது. அப்போ 4s ஆர்பிட்டால் தான் எனர்ஜி குறைவாக இருக்கிறது கம்பேர் டு 3d ஆர்பிட்டால். ஆனால் நம்ம காரணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, 3d ஆர்பிட்டால்களின் எலக்ட்ரான்களின் ஆற்றல் 4s ஆர்பிட்டால் எலக்ட்ரான்களின் ஆற்றலை விட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. பட் 4s தான் குறைவு. அப்போ இந்த அயனைஸ் ஆகிறதுக்கு காரணம் ஆற்றல் வேறுபாடு அல்ல. ஏன்னா 4s எலக்ட்ரான் 4th ஆர்பிட்டில் இருக்குது, 3d எலக்ட்ரான்ஸ் எது இருக்குது, 3rd ஆர்பிட்டில் இருக்குது. அப்போ அணுக்கருவோட எதுக்கு வந்து ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3d எலக்ட்ரான்ஸுக்கு தான் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் ஒருத்தனையும் எலக்ட்ரான் ஃப்ரம் 4s ஆர்பிட்டால் இஸ் அயனைசிங். 4s ஆர்பிட்டாலேருந்து தான் எலக்ட்ரான்கள் வெளியே போகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அணுக்கருக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை. அணுக்கருக்கும் 3d எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை 4s எலக்ட்ரான்களுக்கும் அணுக்கருக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை விட அதிகம். அதாவது 3d எலக்ட்ரானுக்கு மட்டும்தான் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது 4s எலக்ட்ரானை கம்பேர் பண்ணுறப்ப. அதனால் எடுத்தோன்னே 4s எலக்ட்ரான் வெளியே போயிடுது. இதுக்கு ஆற்றல் வேறுபாடு காரணம் அல்ல. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆற்றல் வேறுபாடை பற்றி சொல்லியிருக்காங்க. 3d ஆர்பிட்டால் எலக்ட்ரான்களின் ஆற்றல் 4s ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஆற்றலை விட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம n+l ரூல் ஃபாலோ பண்ணோம்னா ஆற்றல் அப்படியே மாறி வருது. ஸோ காரணம் தவறு, ஆனால் கூற்று சரி. இடைநிலை தனிமங்களில் பார்த்திங்கன்னா நம்ம அயனைஸ் பண்ணும்பொழுது எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இந்த 4s ஆர்பிட்டால் தான் அயனைஸ் ஆகுது. கூற்று சரி, பட் காரணம் தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. 3rd ஆப்ஷன் இஸ் கரெக்ட். வாங்க அடுத்த கொஷின் போகலாம்.
the first energy level that can have d orbital is எந்த எனர்ஜி லெவல்லேருந்து d orbital ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆர்பிட்டால்ஸ் காணொலியிலே பார்த்தோம். s orbital எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. p orbital செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. d orbital மூன்றாவது வட்டப்பாதையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, தேர்ட் ஆர்பிட்லேருந்து. ஸோ இங்கே பாருங்கள் 3, 2, 4 ஆல் ஆர் கரெக்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ d orbital ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர்ட் ஆர்பிட், மூன்றாவது வட்டப்பாதையிலிருந்து d ஆர்பிட்டாலின் வரையறை ஆரம்பிக்கிறது, பவுண்டரி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். n = 6, அதாவது ஆறாவது வட்டப்பாதையில் உள்ள ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது வந்து ஆற்றலை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எது வந்து ஆற்றல் அதிகமாக இருக்கும், ஃபஸ்ட்டு எது ஃபில் ஆகும், செகண்ட் எது ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. n = 6 எனில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் சரியான வரிசை. எலக்ட்ரான்கள் எப்படி நிரப்பப்படும்? முதல்ல பார்த்திங்கன்னா எனர்ஜி குறைவாக இருக்க ஆர்பிட்டால்கள் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் எனர்ஜி அதிகமாக இருக்க ஆர்பிட்டால்கள் ஃபில் ஆகும். அதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுனா, நம்மள்ட்ட இருக்கிறது n+l ரூல். n+l ரூலில் எதுக்கு குறைவான மதிப்பு வருதோ அதுதான் வந்து குறைந்த ஆற்றல் உள்ள ஆர்பிட்டால். எல்லாத்துக்கும் n-க்கு பதிலாக s நம்ம அப்ளை பண்ணுறோம். ns 6s, np 6p, n-1d 6 - 1 5d, n-2f 6 - 2 4f. நம்ம n+l வேல்யூ அப்ளை பண்ணலாம். n-ங்கிறது இந்த 6, 6 + 0 6 + 1 5 + 2 4 + 3. s-னா 0, p-னா 1, d-னா 2, f-னா 3. இதை ஆட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்குது. 7 7 4 3 7. இப்போ பாருங்கள் 6 தான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 6s. 6s மீன்ஸ் ns தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 3 வேல்யூ ஒன்றா இருக்குது. 6 + 1 7, 5 + 2 7, 4 + 3 7. இது மாதிரி ஒன்றா வேல்யூ வந்துச்சு, n+1 வேல்யூ வந்துச்சுன்னா நீங்கள் எந்த வேல்யூ எடுத்துக்கணும்? n வேல்யூவை எடுத்துக்கணும். இருக்கிறதுல n வேல்யூ எது கம்மியாக இருக்குது? 4f. 4f ஃபில் ஆனதுக்கப்புறம் வேறு எது ஃபில் ஆகும்? 5d. 5dக்கு அப்புறம் 6p. அவ்வளோதான். ns இருக்குது. nsக்கு அப்புறம் n-2f, n-1d, லாஸ்ட் np. ஸோ ஆப்ஷன் b இஸ் கரெக்ட். n+l ரூல் அப்ளை பண்ணுறோம். அதில் வேல்யூ எதுக்கு கம்மியாக வருதோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம், அதுக்கப்புறம் ஹையர் நம்பர்ஸ். சப்போஸ் வேல்யூ ஒரே மாதிரி வந்துச்சுன்னா எதுக்கு n வேல்யூ கம்மியாக இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். தட்ஸ் ஆல், ரொம்ப சிம்பிள். ஸோ ஆப்ஷன் b இஸ் கரெக்ட். 7th கொஸ்டின் பாருங்கள். The total number of atomic orbital in 4th energy level of an atom is. 4th energy level. ஃபர்ஸ்ட் ஒரு எனர்ஜி லெவலில் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அந்த ஸ்கொயர் பண்ணதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ என்னாவது வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2n². என்னாவது வட்டப்பாதையில் உள்ள ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை n². இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஒரு அணுவில் 4வது ஆற்றல் மட்டத்தில் உள்ள மொத்த அணு ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை. வாட் இஸ் த ஃபார்முலா? சிம்பிளாக n². என்னன்னா இது 4. ஸோ 4² = 16. ஆப்ஷன் சி. இப்போ என்னாவது வட்டப்பாதையில், அதாவது 4th ஆர்பிட்டில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? 16 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். எஸ், ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திரும்பவும் அரேஞ்ச் த ஆர்பிட்டால்ஸ் பேஸ்ட் ஆன் த எனர்ஜி லெவல். 4d, 5p, 5f and 6p orbitals are arranged in the order of decreasing energy. The correct option is the decreasing energy. அப்படின்னா என்ன எழுதணும்? எடுத்தோடனே ஹையர் எனர்ஜி எழுதணும், அதை விட குறைவான எனர்ஜி, அதுக்கப்புறம் குறைவான எனர்ஜி, அப்படியே எழுதிக்கிட்டே போகணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம n+l ரூல் கால்குலேட் பண்ண போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4d, 5p, 5f and 6p. 4 ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்க. L value S is equal to 0, P is equal to 1, D is equal to 2, F is equal to 3. 4, D value 2, 5 plus P value 1, 5 plus F value 3.
6 plus 1, 4 plus 2 6, 5 plus 1 6, 5 plus 3 8, 6 1 7. அப்போ இருக்கிறதுலே ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் எதுன்னு பாருங்கள் 5f. 5fக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள் 5f 8 இருக்குது, 8க்கு அப்புறம் 7 இருக்குது பாருங்கள் 6p. 6pயை விட கம்மி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே நம்பர், n + l வேல்யூ சேமாக வந்திருக்கு 6 6. அப்படி சேமாக வந்துச்சுன்னா என்ன எடுத்துக்கணும், n வேல்யூ எது கம்மியாக இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இங்கே n வேல்யூ எது கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் 4d 5p. ஸோ 4d 5p இதில் n வேல்யூ கம்மியாக இருக்கிறது லோயர் எனர்ஜி, n வேல்யூ அதிகமாக இருக்கிறது ஹையர் எனர்ஜி. அப்போ அதிகமாக இருக்கிறது ஹையர் எனர்ஜி 5p, அதை விட கம்மியாக இருக்க எனர்ஜி 4d. இந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள் 5f 6p 5p 4d. ஸோ ஆப்ஷன் B is correct. ஆப்ஷன் B is correct. அப்படியே டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான், n + l வேல்யூ போட்டிங்கன்னா எதுக்கு கம்மியாக இருக்கோ தட் இஸ் லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால், எதுக்கு அதிகமாக இருக்கோ தட் இஸ் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால். பாருங்கள் n + l ரூலை யூஸ் பண்ணி ரொம்ப எளிதாக போன வருஷம் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம். அதனால் l + l வேல்யூ தெரிஞ்சாலே போதும். nங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், lங்கிறது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். n + l அதுதான் வந்து லோயர் வேல்யூ வந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்டாலோட எனர்ஜி லோயாக இருக்கும், ஹையர் வேல்யூ வந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்டாலோட எனர்ஜி ஹையராக இருக்கும். அடுத்த காணொலியில் வேலை ஒரு அட்டாமிக்ஸ் டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.